வயிறு கம்மன்னு நல்லா பசி எடுக்குது பாத்துக்க. சோறு கறி ஏதாவது பொங்கி வச்சிருக்கியா? ஏதே உங்களுக்கு நான் ஸ்பெஷலா ஒரு டிஷ் செஞ்சிருக்கேன். டிஷ்ஷா? டிஷ்னா இந்த டிவி பார்க்கறதுக்கு மேல ஒரு குடம் மாதிரி மாடியில மாட்டியிருக்கோமே அதுவா? ஐயோ அது இல்ல, உங்களுக்காக புதுசா ஒரு குழம்பெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். என்ன இது பச்சை கலர்ல கிடக்கு? கீரையை கடைஞ்சு வச்சிருக்கா போல. நல்லதுதான் கீரை உடம்புக்கு, சாப்பிடுவோம். ஞம் 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 ஞம். தூ தூ தூ. ஏடி என்ன இளவுது இவ்வளோ கசப்பா இருக்கு? ஏத்தே நீங்க தானே காலையில பேசிட்டு இருந்தீங்க. என்ன பேசுனேன்? சோப்பு வாங்க போறேன். சோப்பு வாங்க போறியா? நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சோப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது. குளிக்கணும்னா அந்த ஆளை அங்கங்கே வேப்பமரம் கிடக்கும், வேப்பந்தலையை நல்லா பறிச்சு அதை அரைச்சி உடம்புக்கு பூசி குளிச்சோம். அந்த மாதிரி ஏதாவது கிருமி நம்ம கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும் செத்துரும் தெரியுமா? அது என்னமோ சரிதான்க்கா. இந்த காலத்து பிள்ளைகள்ட்ட அதெல்லாம் சொன்னா கேட்குமா சொல்லுங்க? ஆமாட்டி சொன்னேன். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏத்தே நீங்க தானே சொன்னீங்க வேப்பிலைக்கு கிருமி அழிக்கிற தன்மை இருக்குன்னு. நீங்களும் ஒரு விஷக்கிருமி தானே, அதான் உங்களை அழிக்குமான்னு வச்சு பார்த்தேன். கொப்பம்மாவளே இப்போ உன்னை என்ன செய்யன்னு பாருட்டி. ஏடி நாயா கொண்டு போகுது மெதுவா தின்னா. அம்மா அண்ணி சுட்ட அச்சி முறுக்கு ஜம்மன் இருக்கு, அதான் ஆசையா தின்னுட்டு இருக்கேன். நீ வேற சும்மா இருமா. அம்மா எனக்கு ஒரு மாதிரி தலையே கிறக்கிட்டே இருக்கு. பின்ன தின்னுக்கிட்டே இருந்தா இப்படி தலையை கிறக்க தான் செய்யும். நம்ம வீட்டுக்கு ஆபரமே சாஞ்சி கிடக்கத்தே. என்னாச்சு சொல்லுங்க. பரவாயில்ல, அச்சி முறுக்கு நல்ல நொறுக்கு தின்னுட்டு தான் இருந்தா சடார்னு சாஞ்சிட்டா. டாக்டர் 1 மணி நேரத்திற்கு பிறகு மர்மோளே டாக்டர் என்ன சொன்னாரு? இதே மாத்திரை தந்து விட்டுருக்காங்க. சாப்பிடுறதுக்கு முன்னால ஒண்ணும் சாப்பிட்டதுக்கு பின்னால ஒண்ணும் இருக்காங்க. அண்ணி சாப்பிடுறதுக்கு முன்னால சொல்லிருக்காங்கல, அந்த மாத்திரையை எடுங்க. அது என்ன இப்ப மாத்திரை எதுக்கு முன்னால தூக்கி எறிஞ்ச? டாக்டர் தான் அண்ணி சொல்லி விட்டாரு சாப்பிடுறதுக்கு முன்னால போடணும்னு, அதான் முன்னால தூக்கி எறிஞ்சேன். அப்ப சாப்பிட்டதுக்கு பின்னால எப்படி மாத்திரையை போடுவே? இப்படி தான் அண்ணி சாப்பிட்டதுக்கு பின்னால மாத்திரையை போடணும். அம்மாக்கா வந்துட்டியா? உன்னை பாப்பேன் நான் நினைக்கவே இல்லையே. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சு மண்டையை உடைச்சிட்டு இருந்தேன். வந்துட்டியா? அம்மா அழாதம்மா, நான் புது வீடு வந்திருக்கேன், புதுசா பால் காய்ச்சிருக்கேன், பாலை கொண்டு வந்திருக்கேன். இப்போ போய் கண்ணீர் விட்டு கதறிட்டு கிடக்க கண்ணதோட. நாம பால் குடி. என்ன வாசம், நல்ல ஏலக்காய் தட்டி போட்டியா மக்களே? ஆமாம்மா, உனக்கு பிடிக்குமேன்னு நல்ல ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு கொண்டு வந்திருக்கேன். குடிமா, குடிச்சு பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. சூப்பர் அடிலா. அம்மா பாலை காய்ச்சிட்டே புது வீட்ல ஒரு பாலை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு இப்படி மோமல போட்டு அடிக்க அடியா? யார விட்டு பால்ல சீனிக்கு பதிலா உப்பையா போட்டு கலக்கி கொண்டு வந்திருக்க? அம்முக டும்முக அமால் டுமால்